வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், எதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க. ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பிளிப்கார்ட்ல ஒவ்வொரு மந்த்தும் பண்ற சேல்ஸ்க்கு எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றது அப்படிங்கிற பத்தின ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டடான வீடியோஸை நான் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அப்படின்றது உங்களுக்கே புரியும். சோ வீடியோஸை ஃபுல்லா கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வீடியோவை பாருங்க. சோ இந்த வீடியோஸ்ல இ-காமர்ஸ் பிசினஸ் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், சோ எப்படி ஜிஎஸ்டி எடுக்கிறது, எப்படி செலர் பேனல்ல அக்கௌண்ட்டை லாகின் பண்றது, சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட சேனல்ல கிடைக்கும். சோ சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த வீடியோல பிளிப்கார்ட்ல நீங்க மந்த்லி பண்ற எல்லா சேல்ஸ்க்கும் எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ இந்த மந்த்லி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை பிளிப்கார்ட் சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணும்போது, அதாவது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, சோ இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த டாக்குமெண்ட் எப்படி நாம பிளிப்கார்ட்டோட செலர் பேனல்ல இருந்தே டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவை நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பிளிப்கார்ட்டோட செலர் பேனல் லாகின் பண்ணிக்கோங்க. செலர் பேனல் லாகின் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சோ இந்த பிளிப்கார்ட் செலர் பேனல்ல மேல பாத்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படிங்கிற டேப், அதுக்கு கீழே வந்து ரிப்போர்ட் சென்டர் அப்படிங்கிற டேப் இருக்கும். சோ அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி மந்த் நீங்க இந்த டேப்பை கிளிக் பண்ணுதான் உங்களுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இங்க டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், டைப்ஸ், மாடல்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரிப்போர்ட், ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிப்போர்ட்டை தான் ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ டாக்ஸ் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் ஒரு டேப் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிடிஎஸ், இந்த டீடைல்ஸ், செல்லிங் பில்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டேப்ஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த மந்த்துக்கான ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அங்கேயே ஷோ அப் ஆகும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட் கியூல இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க கியூ முடிஞ்ச உடனே அதுவா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க டிடிஎஸ் கிளைம் பண்றதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையும் ஜெனரேட் பண்றதுக்கான ரெக்வஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோடுக்கு ரெடியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கியூ ஃபினிஷ் ஆன உடனே எந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா அது உங்க டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ டவுன்லோட் ஆயிடும். நீங்க அது எங்க உங்க லொகேஷன் வேணுமோ அதை நீங்க அங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து உங்களுடைய ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை மந்த்லி எப்படி பிளிப்கார்ட்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது. சோ இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஜிஎஸ்டி ஃபைலுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அதுலயே கொடுத்துருப்பாங்க. சோ இப்படிதான் இருக்கும். GSTR1 நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எந்தெந்த டீடைல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு நீங்க எவ்வளவு ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, சோ ப்ராடக்ட்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கு, எந்த ஸ்டேட் போயிருக்கு, சோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷோ அப் ஆகும். சோ இதுல அந்த டாக்ஸ் டீடைல்ஸும் இருக்கும். சோ நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்ல டாக்ஸ் டீடைல்ஸ் போடும்போது நீங்க இதையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ரெஃபர் பண்ணி போடும்போது ஒரு ரெண்டு காலமும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சைட் பை சைட் உங்களால செக் பண்ண முடியும். சோ இது ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு இவங்களே இந்த மாதிரியான
ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவே நீங்க ஆஃப்லைன்ல ஒரு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒன்னொன்னுத்தையும் தேடி தேடி பண்ணணும். ஸோ இது ஆன்லைன்ல பண்றதுனால ஒவ்வொரு ஜிஎஸ்டியும் உங்களுக்கு அவங்களே மந்த்லி ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்ரி மந்த் உங்களுடைய பிசினஸ்க்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் வச்சு நீங்க ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய சேல்ஸ், உங்களுடைய டாக்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்ன இருக்கோ ரெண்டுமே டேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பில்லிங் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நீங்க மந்த்லி ரிப்போர்ட் எடுக்கும்போது நீங்க பண்ண எல்லா சேல்ஸுமே அதுல இன்க்ளூடடா ஆயிருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் சேல்ஸும் மிஸ் ஆகாது, டாக்ஸும் மிஸ் ஆகாது. கரெக்டா ப்ராப்பரா உங்களுடைய மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதுதான் பிளிப்கார்ட்டோட செல்லர் பேனல்ல இருந்து மந்த்லி நீங்க பண்ற எல்லா சேல்ஸுக்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் பிளிப்கார்ட்டோட செல்லர் பேனல்ல இருந்து உங்களுடைய மந்த்லி சேல்ஸ்க்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணுங்க. இப்படி ஜெனரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ்க்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இ-காமர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இ-காம் பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க மறக்காம இ-காம் ஜென் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.